இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு நாம் கேட்கும் பொழுது இறைவன் நாம் கேட்பதை நமக்கு கொடுப்பார் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும் என்று. ஆண்டவருடைய அருளில் நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மில் வாழும் பொழுது, தூய ஆவியால் தூண்டப்பெற்று நாம் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது இறைவன் நம்மில் இருந்து வல்லமையாக செயல்படுவார். தூய ஆவியில் நாம் கேட்கும் பொழுது இறைவன் கண்டிப்பாக நமக்கு தருவார். இறைவனிடத்திலே வந்து கேட்டவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவிடத்திலே வந்து கேட்டவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நோயால் வந்தவர்கள் சுகமடைந்தார்கள். நாமும் ஆண்டவரை நம்பி கேட்போம். நமக்காக, நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காக, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்காக, சிறையில் இருப்பவர்களுக்காக, சிறிய குழந்தைகளுக்காக, இளையோர்களுக்காக, இன்றைக்கு நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிற நபர்களுக்காக இறைவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அவர்கள் வாழ்க்கையில் வருகிற தடைகளை தகர்த்து ஆவியில் வாழ்ந்து வல்லமையோடு செயல்பட இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம்.